டேய் எனக்கு எப்பவுமே எதிரினா அது நீங்கள் மட்டும்தாடான்ட்டு விராட் கோலி அவர்கள் தற்பொழுது சொல்லியிருக்காரு. அதை யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த டீமும் இல்லைங்க. ஐபிஎல்லில் கம்பீர் இருக்கக்கூடிய கேகேஆர் அணி தான் எனக்கு எல்லா சீசன்லையுமே எதிரணியாக இருக்குது அப்படின்ட்டு தற்பொழுது 16 ஆண்டுகள் கிரிக்கெட் பயணம் நிறைவடைந்ததையொட்டி ஸ்டார் ஸ்போர்ட் நிறுவனம் நடத்திய ரேபிட் ஃபயர் கேமில் அவர் இந்த பதிலை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச எதிரினி எது அப்படின்னு கேட்டதுக்கு, மும்பையா கொல்கத்தாவான்னு கேட்டதுக்கு, எனக்கு எப்போவுமே கொல்கத்தா மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் பதிலளிச்சிருக்காரு. அது இப்போது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. விராட் கோலி அவர்களுக்கு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே ஆக்ரோஷமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, எப்போவுமே தரமாக ஆடிட்டுருப்பார். எல்லா டீமுக்கிட்டையுமே அவருடைய பலத்தை காட்டுவாருங்க. அதுதாங்க அவருடைய ப்ளஸ்ஸே. அதே மாதிரி தான் இந்தியன் டீமில் அவருக்கு யாராச்சும் எதிரணிகள் ரிவெஞ்சு கொடுத்துட்டாருன்னா அந்த ரிவெஞ்சை அவர் திருப்பி கொடுக்காம விடவே மாட்டார். அந்தளவுக்கு அவருடைய ஆக்ரோஷம் வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஒருத்தர் வில்லியம்சன் சொல்லிட்டு அவர் விக்கெட்டை எடுத்து அவருடைய ஷூவை கழட்டி அவர் ஃபோன் பேசுகிற மாதிரி அவரை கலாய்ச்சார். அதுக்கப்புறம் அதை இந்திய மண்ணில் ரிவெஞ்சு வேறு லெவலில் கொடுத்தாருங்க. தரமான சிக்ஸெல்லாம் அடித்து, நீ என்னைக்கே ரிவெஞ்சு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு நான் உனக்கு தரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோலி அவர்கள் வேறு லெவலில் ரிவெஞ்சு கொடுத்தாரு. ஸோ அப்படி தான் நிறைய இடத்துல நிறைய வீரர்களுக்கு அவர் ரிவெஞ்சில் பதில் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஆக்ரோஷமான வீரர் தான் விராட் கோலி அவர்கள். கேமில் இருக்கும்போது அந்தளவுக்கு துருன்னு மற்ற வீரர்களை கடுப்பேற்றிக்கிட்டு மற்ற வீரர்களை அவருடைய கவனத்தை எல்லாத்தையுமே திசை திருப்பும் விதமாக கோலி அவர்கள் வேறு லெவலில் கேமை விளையாட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ அப்படி தான் நிறைய விஷயங்கள் கோலி அவர்கள் அவருடைய வசம் வச்சிருக்காரு. ஃபீல்டிங்கில் ஆகட்டும், பேட்டிங்கிலே ஆகட்டும், கேப்டன்சியில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தரமான பிளேயர்னு இன்றைக்கி வரைக்கும் கோலியை சொல்லலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்டன்சி பண்ணாருங்க. நல்ல பவுலர்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடியாஸும் கொடுத்தாரு. அப்படி நிறைய சான்சஸ் கொடுக்கும்போது நிறைய மேட்சஸ் அதர் மண்ணில் ஸ்டேட்டில் ஃபாரினில் வின் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் கோலியுடைய நிறைய வளர்ச்சிகள் இருந்தது. ஸோ இப்போ கோலி அவர்கள் தற்பொழுது 16 வருஷம் அவருடைய கிரிக்கெட் பயணத்தை நிறைவடைச்சிருக்காரு. ஸோ அதில் தான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்றைக்குமே எனக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் மட்டும்தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கம்பீருக்கும் கோலிக்கும் பல மோதல்கள் இருக்குது. அடிச்சுக்கினாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு. அந்த மாதிரி விஷயத்துலலாம் தாண்டி இப்போ கேகேஆர் தான் எனக்கு எதிரணின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவங்க டீமுக்கிட்ட ஐபிஎல் மேட்ச் ஆடுவார் அப்படின்றத இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பீர் நம்ம இந்தியன் டீமுக்கே கோச்சாக வந்துட்டார். ஸோ இந்த இடத்துல கோலிக்கும் கம்பீருக்கும் எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது, கோலி இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு, அவருடைய வழிமுறைகளும் சரி, அவருடைய நடத்தைகளும் சரி, கோலிக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்க போகுது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஏன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் தான் 2027 வரைக்கும் இவர் தான் கோச்சாக இருக்க போகிறாரு, கம்பீர் தான். ஸோ கோலிக்கும் கம்பீருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் உருவாக போகுது, ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது கோலி அவர்கள் அவருடைய மனசிலிருந்து கேகேஆர் தான் எனக்கு எப்பவுமே எதிரணி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.